கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 12:44. மேத்யூ 12:44. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. அதாவது, இப்போ ஒரு அசுத்த ஆவி உள்ள மனுஷன், அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷிட்ட இருந்து அசுத்த ஆவியை நீங்கள் துரத்தி விட்டுட்டீங்கன்னா, அந்த வீடு என்ன, அதாவது அந்த அந்த ஒரு மனுஷனுடைய வீடு என்பது என்ன, அந்த அந்த மனுஷனுடைய சரீரம். அந்த வீடு என்ன, அங்கே வந்து வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்க கண்டது. அதாவது, நாம் நேற்றைக்கு பார்த்தது போல விசுவாசிகள் எல்லாருக்கும் பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. பிசாசுகளை கட்டுறதுக்கு அதிகாரம் இல்லை. தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ பிசாசுகளை துரத்தி விடப்பட்ட பின்பு அந்த வீடு வெறுமையாக இருக்கும். இப்போ ஒரு மனுஷன்கிட்டருந்து பிசாசு துரத்தி விடப்பட்டால் அந்த மனுஷன் பிசாசும் இல்லாமல் அசுத்த ஆவியும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்கள். அதாவது, முதல்ல வந்து ஒரு பிசாசு இருக்குது. நீங்கள் போய் அந்த மனுஷனுடைய பிசாசை துரத்திடுறீங்க. இப்போ பிசாசை துரத்த உடனே அந்த வீடு வெறுமையான வீடாக மாறிவிடுகிறது. ஒரு வீடுக்கு ஒப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போ ஒரு வீட்டில் வந்து பிசாசு இருக்குது. நீங்கள் அந்த பிசாசை துரத்திடுறீங்க. அந்த பிசாசு அங்கேருந்து போயிடுது. இப்போ அது வெறுமையாக இருக்குது. அதை நல்லா சுத்தம் பண்ணி ஜோடித்து வச்சது மட்டும் போகாது. என்ன, அதாவது அந்த வீடு வெறுமையாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது பரிசுத்த ஆவியானவர் நிறைவில்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய ஆவி என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும்? ஒன்றுமே ஒரு வல்லமை இல்லாத ஒரு காரியத்தில். ஏன்னா உங்களை வந்து ஒரு பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஒரு புது ஜீவனை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அசுத்த ஆவி இருக்கும். அப்படி அசுத்த ஆவி இல்லாமல் இருக்கும்போது உங்கள் வீடு ஒரு வெறுமையான வீடு. இப்போ நிறைய பேரோட வாழ்க்கை பாருங்கள். பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, நிறைய சொத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களால தூங்க முடியாது. அவங்க வாழ்க்கையில் ஒரு வெறுமை, ஒரு எம்டினஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பயங்கர பிஸியாக இருப்பாங்க. ஒரே பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வெறுமை என்ன இருக்க தான் செய்யும். அவங்களால போக முடியாத இடம் இருக்காது, சாப்பிட முடியாத சாப்பாடு இருக்காது, அவங்களால செலவு பண்ண முடியாத காரியம் இருக்காது. ஆனால் அவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க தனியாகவே இருக்க முடியாது. அவங்களால தனித்து இருக்கவே முடியாது. அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. ஒருவன் தன்னைத்தானே எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் வெறுமையில் தான் இருப்பாங்க. ஏன்னா வெறுமையாக இருக்கிற இடம் அப்படி தான் இருக்கும். ஒரு எம்டினஸ் என்று சொல்லக்கூடியதா. எனக்கு அருமையானவர்களே, நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அந்த நியூட்ரல் என்று சொல்லணும் இல்லையா, நான் இப்படி இல்லை அப்படி இல்லை, நான் நடுவில் இருக்கேன்னு அப்படி இருக்கவே முடியாது. அது மிகுந்த வெறுமைத்தன்மை உள்ளதாகத்தான் இருக்கும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணேன், நல்லா சம்பாதிச்சேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் என்னதான் இருந்தாலும், எவ்வளவு தான் செல்வம் இருந்தாலும், எங்கெல்லாம் போனாலும் வந்தாலும் என்ன இருக்குன்னா, எனக்குள்ள ஒரு வெறுமைத்தன்மை இருக்க தான் செஞ்சது. நான் என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு தான் அந்த வெறுமை போச்சு. அது வரைக்கும் அந்த வெறுமை எனக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருந்துச்சு. நீங்கள் நல்லா சாப்பிட்லாம், என்ன செய்யலாம், ஆனால் என்ன இருக்கும், ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் இல்லை, என் வாழ்க்கையில் என்னமோ இருக்குது, இது இல்லை என்று சொல்லக்கூடியதாக ஒரு வெறுமையான காரியம் இருக்கத்தான் செய்யும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த வெறுமை வரக்கூடிய ஒரு காரியம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? அசுத்தாவியை அனுப்புவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பிசாசை துரத்துனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மெய்யான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களுடைய மனக்கண்கள் திறப்பதற்கு நாம் ஜெபித்து அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அந்த வெறுமையை போக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தலால் மாத்திரம்தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில், ஒருத்தனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுமையை போக்க முடியுமே தவிர வேற எந்த ஒரு காரியத்தினாலும் இல்லை. நிறைய பேர் வந்து ஆல்கஹால் குடிக்கிறது என்ன, அந்த வெறுமையை போக்கணும்னு. நிறைய பேர் வேறு போதை வஸ்துகள் பயன்படுத்துவேன்னு அந்த வெறுமையை போக்கணும். நிறைய பேர் வந்து அது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது செய்து கொண்டே இருக்க நினைக்கு வெறுமையை போக்குவது.
இப்படி ஏதாவது உலக பிரகாரமான காரியம் எது செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள வெறுமை போகவே போகாது. அந்த வெறுமையை போக்கக்கூடியது, அந்த வெறுமையை வைத்த, நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு நித்தியத்தை வைத்த அந்த கர்த்தர் ஒருவரால் தான் கூடும். அப்போ பிசாசை துரத்துனா அங்கே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிறைவு வரும். இல்லைன்னா வெறுமை இருக்கும். நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது தங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமையோடு இருந்தாங்கன்னா இன்றைக்கே அவர்கள் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு ஒரு பூரண புருஷர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களை ஒரு பூரணம் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.